இன்றைய நமது பயணம் அரசர்களின் பெருமையை பேசிய மைசூரிலிருந்து நீலகிரி மலைகளின் அரசியாக விளங்கும் ஊட்டியை நோக்கி. வணக்கம் நண்பர்களே, லேர்ன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உலகின் அழகான இடங்கள், இயற்கையின் அதிசயங்கள், வரலாற்று சிறப்புமிக்க தளங்கள், சுவாரஸ்யமான பயண அனுபவங்கள், இவை அனைத்தையும் தமிழில் உங்களிடம் கொண்டு வருவதுதான் எங்கள் பயணத் தொடரின் நோக்கம். வாருங்கள், உலகை ஒன்றாகச் சுற்றி பார்ப்போம். ஒவ்வொரு பயணமும் ஒரு புதிய அனுபவம், ஒவ்வொரு இடமும் ஒரு புதிய கதை. இது லேர்ன் தமிழ் டிராவல் வீலாக்ஸ். பயணம் இனிதே தொடங்கட்டும். சுமார் 125 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பயணம் வெறும் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு செல்லும் பயணம் அல்ல. இயற்கை, காடு, வனவிலங்குகள், மலைப்பாதைகள் என தென்னிந்தியாவின் அழகை முழுமையாக அனுபவிக்க வைக்கும் மறக்க முடியாத ஒரு சாலை பயணம். மைசூரை விட்டு வெளியேறியவுடன் நகரத்தின் பரபரப்பு மெதுவாக மறைந்து பசுமை நிறைந்த கிராமப்புறங்களும் வயல்வெளிகளும் நம்மை வரவேற்கின்றன. சிறிது நேரத்தில் கர்நாடகாவின் புகழ்பெற்ற பந்திப்பூர் தேசிய பூங்காவை அடைகிறோம். 1973ஆம் ஆண்டு புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட இந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி இந்தியாவின் முக்கியமான புலிகள் காப்பகங்களில் ஒன்றாகும். அடர்ந்த காடுகள், பசுமையான புல்வெளிகள் மற்றும் வளமான உயிரின பன்முகத்தன்மையால் உலக புகழ் பெற்றது. அதன் பிறகு தமிழ்நாட்டின் எல்லையை தாண்டி உலக புகழ் பெற்ற முதுமலை புலிகள் காப்பகத்திற்குள் நுழைகிறோம். பந்திப்பூர் மற்றும் முதுமலை இணைந்து யுனெஸ்கோ அங்கீகரித்த நீலகிரி உயிர்கோள காப்பகத்தின் முக்கிய பகுதிகளாக விளங்குகின்றன. இந்தியாவின் மிகச் செழுமையான உயிரின பன்முகத்தன்மை கொண்ட பகுதிகளில் இதுவும் ஒன்றாகும். இந்த காட்டுப்பாதையில் வாகனங்கள் குறிப்பிட்ட வேகத்தில் தான் செல்ல வேண்டும். அது வனவிலங்குகளின் பாதுகாப்பிற்காக விதிக்கப்பட்ட முக்கியமான விதிமுறை. அதனால் அவசரப்படாமல் இயற்கையின் அமைதியையும் அழகையும் ரசித்தபடியே பயணிக்கலாம். முதுமலைக்காடு வனவிலங்குகளின் சொர்க்கம் என்று சொல்லலாம். சாலை ஓரங்களில் கூட்டமாக மேயும் புள்ளி மான்கள், கம்பீரமாக நிற்கும் சாம்பார் மான்கள், மரக்கிளைகளில் தாவித் திரியும் குரங்குகள், வண்ணமயமான மயில்கள், காட்டின் அமைதியை ரசித்தபடியே மேயும் காட்டெருமைகள் ஆகியவற்றை காணும் வாய்ப்பு அதிகம். இந்திய யானை கூட்டங்களையும் இங்கு பார்க்கலாம். அதிர்ஷ்டம் இருந்தால் தங்கள் குட்டிகளுடன் சாலையை கடந்து செல்லும் இந்த யானைகளை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். இயற்கையான வாழ்விடத்தில் சுதந்திரமாக சுற்றித் திரியும் யானைகளை பார்ப்பது உண்மையிலேயே மறக்க முடியாத அனுபவம். தூரத்தில் ஒரு யானை தெரிகிறது. அமைதியாக நின்று இந்த காட்டின் அரசனை ரசிப்போம். இதோ நாங்கள் மெதுவாக அதற்கு அருகில் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த தாய் யானையுடன் ஒரு அழகான யானை குட்டியும் இருக்கிறது. இதோ இன்னொரு யானையும் நம் பார்வைக்கு தெரிகிறது. பாருங்கள், அதன் பெரிய காதுகள் மெதுவாக அசைகின்றன. அமைதியாக புல்மேய்ந்து கொண்டே தன் தும்பிக் கையால் புற்களை பறித்து உணவாக எடுத்துக் கொள்கிறது. அவ்வப்போது காதுகளை மெதுவாக அசைத்து சுற்றுப்புறத்தின் ஒலிகளை கவனிக்கிறது. தும்பிக்கையை உயர்த்தி காற்றின் மணத்தையும் உணர்கிறது. இவ்வளவு பிரமாண்டமான உயிரினங்கள் தங்கள் இயற்கையான வாழ்விடத்தில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் சுதந்திரமாக வாழ்வதை பார்ப்பது உண்மையிலேயே மனதை நெகிழவைக்கும் அனுபவம். இவ்வளவு கம்பீரம், இவ்வளவு அமைதி. இது ஒரு உயிரியல் பூங்கா அல்ல, வனவிலங்குகள் தங்கள் இயற்கையான வாழ்விடத்தில் சுதந்திரமாக வாழும் உலகம். அவற்றின் அமைதியை குலைக்காமல் பாதுகாப்பான தூரத்திலிருந்து இந்த அரிய தருணத்தை ரசிப்பதே உண்மையான வனச்சஃபாரியின் அழகு. இங்கே இன்னும் ஒரு ஆண் யானை கம்பீரமாக நிற்கிறது. இப்படிப்பட்ட தருணங்கள் தான் முதுமலை பயணத்தை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அனுபவமாக மாற்றுகின்றன. காட்டுப்பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது எங்கள் கண்களுக்கு அடிக்கடி விருந்தளித்தது இந்த அழகிய புள்ளிமான்களின் கூட்டம். வெள்ளை புள்ளிகள் நிறைந்த பழுப்பு நிற உடலுடன் இயற்கை வரைந்த ஓவியம் போல் அவை காட்சியளிக்கின்றன.
சில மான்கள் அமைதியாக புல் மேய்கின்றன. சில குட்டி மான்கள் துள்ளி விளையாடுகின்றன. சிறிய சத்தம் கேட்டாலே அனைத்தும் ஒரே நேரத்தில் தலை நிமிர்ந்து சுற்றிலும் கவனமாக பார்க்கும் காட்சி மிகவும் அழகாக இருந்தது. புள்ளிமான்கள் எப்போதும் கூட்டமாகவே வாழ்கின்றன. இதனால் எதிரிகளிடமிருந்து ஒருவருக்கொருவர் பாதுகாப்பு கிடைக்கிறது. புலி, சிறுத்தை போன்ற வேட்டையாடும் விலங்குகள் அருகில் இருந்தால் அவை உடனடியாக எச்சரிக்கையாகி மின்னல் வேகத்தில் ஓடிவிடும். முதுமலை மற்றும் பந்திப்பூர் காடுகளில் இவ்வளவு பெரிய மான் கூட்டங்களை அவற்றின் இயற்கையான வாழ்விடத்தில் காண்பது இந்த வனப்பயணத்தின் மறக்க முடியாத அனுபவங்களில் ஒன்றாக இருந்தது. முதுமலை வனப்பகுதியில் நாம் கண்ட மற்றொரு அழகிய உயிரினம் இந்திய மயில். இந்தியாவின் தேசிய பறவையான மயில் தனது கம்பீரமான தோற்றத்தாலும் வண்ணமயமான தோகையாலும் அனைவரையும் கவர்கிறது. அடர்ந்த காடுகளிலும் திறந்த புல்வெளிகளிலும் இயல்பாக வாழும் இப்பறவைகள் முதுமலை மற்றும் பந்திப்பூர் காடுகளில் அதிகமாக காணப்படுகின்றன. இதோ இப்போது நம் கண்களுக்கு தென்படுவது காட்டெருமை அல்லது கவுர். முதல் பார்வையில் சாதாரண எருமையைப் போல தோன்றினாலும் உண்மையில் இது உலகிலேயே மிகப்பெரிய காட்டு மாட்டினமாகும். பாருங்கள், அதன் வலிமையான உடலமைப்பு, உயரமான தோல் பகுதி, பளபளக்கும் கருமை நிற உடல், வெள்ளை நிற காலுறைகள் அணிந்தது போல தோன்றும் கால்கள், இவை அனைத்தும் அதற்கு ஒரு கம்பீரமான தோற்றத்தை அளிக்கின்றன. கூட்டமாக வாழும் இவை பெரும்பாலும் புல், இளம் தளிர்கள் மற்றும் இலைகளை உணவாக உட்கொள்கின்றன. பொதுவாக அமைதியான விலங்குகள் என்றாலும் தங்களுக்கு ஆபத்து இருப்பதாக உணர்ந்தால் மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் தங்களை தற்காத்துக் கொள்ளும். முதுமலை வனப்பகுதியில் நாங்கள் அதிகமாக கண்ட விலங்குகளில் ஒன்று குரங்குகள். காட்டுப்பாதைகளிலும் மரக்கிளைகளிலும் சாலையோரங்களிலும் மட்டுமல்லாமல் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் இடங்களிலும் இவை சுறுசுறுப்பாக சுற்றித் திரிவதை காண முடிந்தது. இதோ பாருங்கள், ஒரு காரின் மேற்கூரையிலிருந்து இன்னொரு காரின் மீது தாவுகிறது. சில குரங்குகள் கண்ணாடியில் தங்களுடைய பிரதிபலிப்பை பார்த்து விளையாடுகின்றன. இன்னும் சில பயணிகள் ஏதாவது உணவு கொடுக்கிறார்களா என்ற எதிர்பார்ப்பில் வாகனங்களின் அருகே அமர்ந்திருக்கின்றன. முதுமலை வனப்பகுதியில் பொதுவாக தொப்பிக் குரங்குகள் மற்றும் சாம்பல் நிற அனிமன் குரங்குகள் அதிகமாக காணப்படுகின்றன. கூட்டமாக வாழும் இவை மிகவும் புத்திசாலித்தனமானவை. உணவை தேடுவதிலும் ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை செய்வதிலும் குட்டிகளை பாதுகாப்பதிலும் அவற்றின் ஒற்றுமை நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. கார்களின் மீது ஏறுவதும் சுற்றுலா பயணிகளை ஆர்வமாக பார்ப்பதும் மனிதர்கள் அடிக்கடி வருவதால் உருவான ஒரு பழக்கமாகும். ஆனால் வனத்துறையினர் தொடர்ந்து வலியுறுத்தும் ஒரு முக்கியமான விதி என்னவென்றால் குரங்குகளுக்கு உணவு கொடுக்க கூடாது. மனிதர்கள் வழங்கும் உணவுக்கு பழகிவிட்டால் அவை இயற்கையாக உணவு தேடும் திறனை இழக்கின்றன. மேலும் மனிதர்களை நம்பி வாழத் தொடங்குவதால் அவற்றின் இயல்பான நடத்தை மாறிவிடும். சில நேரங்களில் உணவை பறிக்க முயற்சிப்பதும் வாகனங்களுக்கு சேதம் விளைவிப்பதும் இதன் விளைவாகவே ஏற்படுகிறது. அதனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவற்றை தொந்தரவு செய்யாமல் பாதுகாப்பான தூரத்திலிருந்து ரசிப்பது. இந்த காட்டில் வாழும் மிக முக்கியமான விலங்குகளில் ஒன்று வங்காள புலி. புலிகளை பார்ப்பது மிகவும் அரிது என்றாலும் அவை இந்த காடுகளின் அரசனாக அமைதியாக வாழ்கின்றன. அதேபோல் சிறுத்தை, காட்டு நாய், கரடி, காட்டுப்பன்றி, மலபார் பெரியானில், நரி, முயல் போன்ற பல பாலூட்டிகளும் வாழ்கின்றன. பறவைகளை விரும்புபவர்களுக்கும் முதுமலை ஒரு சொர்க்கம். இந்திய மயில் மட்டுமல்லாது மலபார் சாம்பல் இருவாச்சி, கிரேட் ஹோர்ன்பில் மீன்கொத்தி, கழுகுகள், ஆந்தைகள், மரங்கொத்திகள் உள்ளிட்ட 250க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இந்த காடுகளில் பதிவாகியுள்ளன. அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் பறவைகளின் இனிய குரல்கள் காடு முழுவதும் ஒலிப்பதை கேட்பது தனி அனுபவம். இன்றைய பயணத்தின் முக்கியமான நிகழ்வு முதுமலை வெனட் சஃபாரி. அடுத்த பகுதியில் முதுமலை வெனட் சஃபாரியின் முழு அனுபவத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். காட்டின் ஆழமான பகுதிகளுக்கு வேன் சஃபாரியில் பயணித்து அங்கு காண கிடைத்த அரிய வனவிலங்குகள், இயற்கையின் அற்புதமான காட்சிகள் மற்றும் மறக்க முடியாத தருணங்கள் ஒன்றாக காணலாம். அந்த சுவாரஸ்யமான வனப்பயணத்தை தவறவிடாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் எங்கள் 30 நாள் தென்னிந்திய பயணத்தொடரை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து அறிவிப்பு மணியையும் அழுத்த மறக்காதீர்கள். அடுத்த பகுதியில் முதுமலையின் இதயத்திற்குள் உங்களை அழைத்துச் செல்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.